සුබ දවසක් මගේ ආදරවන්ත සහෝදර සහෝදරියනි. இனிய நாள் என் அன்பான சகோதர சகோதரிகளே. අද දවසේදී இன்றைய நாளிலும் දෙවියන් වහන්සේගේ යහපත් පණිවිඩයෙන් දෙවියන් වහන්සේ ඔබ සැමට ආශිර්වාද කරන්නට සූදානම්. தேவனுடைய நல்ல வார்த்தையின் மூலமாக தேவன் இன்றைய நாளில் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தம். ඔබ ඒ ආශිර්වාදය උරුම කරගන්න සූදානම්ද? நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தமா? එසේනම් அப்படியானால் සුද බයිබලයෙන් பரிசுத்த வேதாகமத்திலே එක වගන්තියක් ඔබ ඉදිරියේ මම තබන්න කැමතියි. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் ஆயத்தம். අද ඔබගේ මුඛය ඔබ අසුරවන්නේ කෙසේද? இன்று உங்களுடைய வாயை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? ඔබේ මුඛය ඔබ පාලනය කරන්නේ කෙසේද? உங்களுடைய வாயை நீங்கள் எப்படி ஆளுகிறீர்கள்? මේ මුඛය සම්බන්ධව இந்த வாயை பற்றி දෙවියන් වහන්සේ සුද ලියවිල්ලේ தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் පරණ ගිවිසුමේ සිට பழைய ஏற்பாட்டு අලුත් தொடக்கம் ගිවිසුම දක්වා புதிய ஏற்பாட்டு மட்டும் බොහෝ දේවල් උන්වහන්සේ ලියා තිබෙනවා. அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். සමහරක් විට சில நேரத்திலே ඔබ දේව පණිවිඩ වලින් අසා ඇති. தேவ செய்திகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். බයිබලය කියවද්දි வேதாகமத்தை බයිබලය வாசிக்கும் තුලින් வேதாகமத்தில் දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරලා ඇති. தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். නමුත් ඒ සියල්ල අතරින් ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து එක දෙයක් ඔබ ඉදිරියේ මම තබන්න සූදානම්. ஒன்றை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் ஆயத்தம். සුද බයිබලයේ பரிசுத்த வேதாகமத்திலே එපේස යවුම් පත්‍රය எபேசியர் புத்தகம் 4 වෙනි පරිච්ඡේදය 4ஆம் அதிகாரம் 29 වෙනි පදය මෙන්න මෙසේ පවසනවා. 29வது வசனம் இப்படியாக கூறப்படுகிறது. එපේස எபேசியர் 4 29 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். නුඹලාගේ මුඛයෙන් කිසි දූෂ්‍ය කතාවක් නික්මෙන්ට ඉඩ නැර අසන්නන්ට ප්‍රයෝජන ලැබෙන පිණිස ඕනෑ කරන වර්ධන වීම සඳහා යහපත් දේම කියාපල්ලා. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். එපේස සභාවට எபேசியர் சபைக்கு පාවුල්තුමා මෙම යවුම් පත්‍රය ලියන විට பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதும் போது நிருபத்தை எழுதும் போது එතුමා තුළින් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ කැමැත්ත ඒ සභාවට එළිදරව් කළා. அவர் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அந்த சபைக்கு வெளிப்படுத்தினார். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், නුඹලාගේ මුඛයෙන් உங்களுடைய வாயிலிருந்து නුඹලාගේ මුඛයෙන් உங்களுடைய வாயிலிருந்து කිසි දූෂ්‍ය කතාවක් නික්මෙන්ට ඉඩ දෙන්න එපා. எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் புறப்பட இடம் கொடுக்க මගේ வேண்டாம். සහෝදර සහෝදරිය என் சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේ ඔබටත් මටත් කුමක්ද කියන්නේ? தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார்? අපේ මේ මුඛයෙන් எங்களுடைய இந்த வாயிலிருந்து කිසිම දූෂ්‍ය කතාවක් எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் කිසිම කැත කතාවක් எந்த ஒரு அசிங்கமான வார்த்தையும் කිසිම වැරදි කතාවක් எந்த ஒரு தவறான வார்த்தையும் කිසිම අශුද්ධ අපවිත්‍ර කිලිටු කතාවක් எந்த ஒரு அசுத்தமான அசுசிப்படுத்துகிற வார்த்தைகளும் தூஷண කිසිම வார்த்தைகளும் නුසුදුසු කතාවක් எந்த ஒரு தகாத வார்த்தையும் නික්මෙන්ට ඉඩ දෙන්න එපා කියා. புறப்பட இடம் கொடுக்க வேண்டாம் මගේ என்று සහෝදර සහෝදරිය என் சகோதர சகோதரிகளே, මොකද බයිබලය පවසනවා ஏனென்றால் வேதாகமத்தில் යම් சொல்லப்படுகிறது, දවසක ஒரு நாளில் යම් දවසක ஒரு நாளிலே මනුෂ්‍යයන් කතා කරන්නව සෑම නිෂ්ඵල වචනයක් ගැනම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගණන් දෙන්නට තිබෙනවා. மனுஷன் பேசுகிற பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க ඔබ வேண்டியிருக்கும். මත්තෙව් සුභාරංචි පොත කියවලා බලන්න. நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து මත්තෙව් பாருங்கள். සුභාරංචි පොතේ සඳහන් කරනවා மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, මනුෂ්‍යයන් කතා කරන්නව සියලුම නිෂ්ඵල වචන ගැන යම් දවසක ගණන් දෙන්න සිදු වෙනවා. மனுஷன் பேசுகிற பிரயோஜனம் இல்லாத ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாளில் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது ඔබේ என்று. මුඛයෙන් உங்களுடைய வாயிலிருந்து නුසුදුසු වචන தகாத வார்த்தைகள், නිෂ්ඵල වචන அற்பமான வார்த்தைகள், කැත වචන தவறான வார்த்தை, அசிங்கமான දූෂ්‍ය வார்த்தைகள், වචන தூஷண வார்த்தைகள் නික්මෙන්ට ඉඩ දෙන්න එපා. புறப்பட இடம் கொடுக்க வேண்டாம். ඔබ යේසුස් වහන්සේව නොදන්නා වූ කාලවල් වල நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ඔබ காலங்களிலே කැමති දේවල් මේ කටින් ඔබ කතා කරලා ඇති. நீங்கள் விரும்பின வார்த்தைகளை இந்த வாயிலிருந்து நீங்கள் பேசியிருக்கலாம். නිතරම දූෂ්‍ය වචන ඔබේ මුඛයෙන් ගලාගෙන ගිහිල්ලා ඇති. நித்தமும் தூஷண வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து அப்படியே கடந்து வந்திருக்கலாம். කැත වචන ගලාගෙන ගිහිල්ලා ඇති. அசிங்கமான வார்த்தைகள் கடந்து வந்திருக்கலாம். නුසුදුසු වචන නිෂ්ඵල වචන
වචන ප්‍රයෝජනයක් නැති වචන. தகாத வார்த்தைகள், அற்பமான வார்த்தைகள், பிரயோஜனமில்லாத வார்த்தைகள் புறப்பட்டு இருக்கலாம். දැන් ඔබ දේවදරුවෙක්. இப்போது நீங்கள் ஒரு தேவ பிள்ளை. නිසා ஆகையால் එවැනි වචන ඔබේ මුඛයෙන් එළියට එන්න ඉඩ දෙන්න එපා. அப்படியாப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட நீங்கள் இடமளிக்க வேண்டாம். ඒ වෙනුවට அதற்கு பதிலாக ඔබ நீங்கள் අසන්නන්ට ප්‍රයෝජන ලැබෙන පිණිස கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ඔබගේ වචන අසාගෙන ඉන්නව අයට ප්‍රයෝජනය ලැබෙන පිණිස நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனம் මගේ உண்டாகும்படி සහෝදරයා මගේ සහෝදරිය என் சகோதரனே, என்னுடைய சகோதரியே, ඔබගේ වචනවලට යමෙක් සවන් දෙනවා නම් உங்களுடைய வார்த்தைகளுக்கு யாராயிலும் ஒருவர் செவி ඔබගේ கொடுப்பார்களே ஆனால், වචන කවුරු හරි කෙනෙක් අසාගෙන සිටිනවා නම් உங்களுடைய வார்த்தைகளை யாராவது ஒருவர் கேட்டுக்கொண்டு ඒ இருப்பார்களே අසන ஆனால், කෙනාට ඔබේ වචනය ප්‍රයෝජනය ගෙන දෙන්න ඕනේ. அப்படியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறவருக்கு அந்த வார்த்தை பிரயோஜனம் உண்டாக ඒ வேண்டும். නිසා තමයි බයිබලය පවසන්නේ. ஆகையால் தான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, අසන්නන්ට ප්‍රයෝජන ලැබෙන පිණිස கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படிக்கு ඕනෑ කරන වර්ධන වීම සඳහා பக்தி விருத்திக்கு ஏதுவான ඕනෑ කරන වර්ධන වීම සඳහා பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் අසන්නව් සෙනගට ප්‍රයෝජනයක් ලැබෙන පිණිස ඕනෑ කරන වර්ධන වීම සඳහා වචන ඔබ කතා කරන්න. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ඔබගේ වචන අසන්නව් අය உங்களுடைய வார்த்தைகளை ඔබේ கேட்கின்றவர்கள் වචන වලින් වර්ධන වෙන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் வளர்ச்சி பெற ඔබේ வேண்டும். වචන වලින් ඔවුන් ශක්තිමත් වෙන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் பலன் கொள்ள வேண்டும். ඔබේ වචන වලින් ඔවුන් ගොඩනැගෙන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்பப்பட ඔබේ வேண்டும். වචන වලින් ඔවුන් වැඩෙන්න ඕනේ. உங்கள் வார்த்தையின் மூலமாக அவர்கள் வளர வேண்டும். අද ඔබේ වචන වලින් இன்று உங்களுடைய வார்த்தையின் மூலமாக මනුෂ්‍යයන් වර්ධනය වෙනවාද? மனுஷர்கள் வளர்கிறார்களா? මනුෂ්‍යයන් ගොඩනැගෙනවාද? மனுஷர்கள் கட்டி මනුෂ්‍යයන් எழுப்பப்படுகிறார்களா? වැඩෙනවාද? மனுஷர்கள் கட்டி எழுப்பப்படுகிறார்களா? ශක්තිමත් වෙනවාද? பலன் கொள்கிறார்களா? එසේ නොවේනම් அப்படி இல்லாவிட்டால் කඩාගෙන වැටෙනවාද? அவர்கள் கட்டி அப்படியே எழுந்து கொண்டு விழுவார்களே ඔබේ ஆனால், වචන අසන විට உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் මනුෂ්‍යයන් போது ඇදගෙන වැටෙනවාද? மனுஷர்கள் இழுத்து கொண்டு விழுவார்களே ஆனால், අධෛර්යයටපත් වෙනවාද? அதாரியப்பட்டு போவார்களே ஆனால், වැටීමකටපත් ஒரு වෙනවාද? விடுதலுக்கு ஆளாகி விடுவார்களே නැත ஆனால், මගේ සහෝදරයා, இல்ல என்னுடைய නැත சகோதரனே, මගේ සහෝදරිය, இல்ல என்னுடைய ඔබේ சகோதரியே, වචන මනුෂ්‍යයන් තුල වර්ධනයක් ඇති කරන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள் ஒரு பலனை உண்டாக்க வேண்டும். මනුෂ්‍යයන් ගොඩනගෙන්න ඕනේ. மனுஷர்கள் பலன் கொண்டு எழும்ப வேண்டும். වර්ධනය වෙන්න පුළුවන් වචන කතා කරන්න. கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். වර්ධනය වීම සඳහා යහපත් දේම, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை, යහපත් වචන කතා කරන්න. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ඔබේ මුඛයෙන් අයහපත් වචන කතා කරන්න එපා. உங்களுடைய வாயினாலே பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். නපුරු වචන කතා කරන්න එපා. பொல்லாங்கான வார்த்தைகளை பேச வேண்டாம். දුෂ්ට වචන කතා கெட்ட කරන්න එපා. வார்த்தைகளை பேச வேண்டாம். යහපත් වචන. நல்ல வார்த்தைகள். මොකද ஏனென்றால் ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. එදා යේසුස් වහන්සේගේ මුඛයෙන් වචන නික්මෙන විට සෙනග ඒ වචන ආශාවෙන් තමුන්ගේ සිත්වලට පිළිගත්. அன்று இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனுஷர்கள் ஆசையோடு கூட அவர்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். උනන්දුවෙන් සෙනග යේසුස් වහන්සේගේ වචනවලට සවන් දුන්නා. உற்சாகமாய் கூட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். මොකද යේසුස් වහන්සේ නිතරම කතා කළේ මනුෂ්‍යයන්ට ප්‍රයෝජනය ගෙන දෙන්නා වූ වචන. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நித்தமும் பேசியது மனுஷர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுகின்ற வார்த்தைகள், මනුෂ්‍යයන්ව වර්ධනය කරන්නා වූ වචන. மனுஷர்களை பலப்படுத்துகிற මනුෂ්‍යයන්ව வார்த்தைகள், ශක්තිමත් කරන්නා වූ மனுஷர்களை වචන. கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், මනුෂ්‍යයන්ව பலப்படுத்துகிற ගොඩනගන්න வார்த்தைகள், පුළුවන් වචන. மனுஷர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், මනුෂ්‍යයන්ව උනන්දු කරවන්නා වූ වචන. மனுஷர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். අද ඔබ இன்று நீங்கள் යේසුස් වහන්සේගේ දරුවෙක් නම්, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையானால், අද ඔබ යේසුස් වහන්සේගේ සේවකෙක් සේවිකාවක් නම්, இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் இருந்தால், ඔබත් நீங்களும் උන්වහන්සේගේ අඩිපාරේ යන්නව කෙනෙක් නම්, நீங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒருவராயிருந்தால், ඔබ යහපත් දේ කතා කරන්න. நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள்.
ප්‍රයෝජනයක් ගෙන දෙන දේ කතා කරන්න. பிரயோஜனத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை එවිට பேசுங்கள். මනුෂ්‍යයන් ඔබ සමග කතා කරන්න කැමති වෙයි. அப்படி இருக்கும் போது மனுஷர்கள் உங்களோடு பேச விரும்புவார்கள். එවිට මනුෂ්‍යයන් ඔබ ළඟට ඔබව සොයාගෙන එයි. அப்போது மனுஷர்கள் உங்களை தேடிக்கொண்டு உங்கள் அண்டைக்கு මොකද வருவார்கள். ඔවුන් දන්නවා ஏனென்றால் அவர்களுக்கு ඔබ தெரியும் ළඟට ආවොත් உங்கள் அண்டைக்கு ඔබ வந்தால் යහපත් දේ කතා කරන நீங்க நல்ல කෙනෙක්. வார்த்தைகளை பேசுகிற ஒருவர் என்று. ඔබ වර්ධනයේ වචන කතා කරන්නව කෙනෙක්. நீங்கள் கட்டியெழுப்புகிற வண்ணமாக பேசுகிற ஒருவர் ඔබ என்று. ගොඩනගන්නව වචන කතා කරන්නව நீங்க කෙනෙක්. கட்டியெழுப்புகிற வார்த்தைகளை பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற ஒருவர் என்று. අදවත තුවාල වෙලා යමෙක් එනවද? இருதயம் காயப்பட்டு ஒருவர் உங்கள் அண்டைக்கு வருவாரேயானால் අදවත සුව කරන්න පුළුවන් වචන කතා කරන්න. இருதயத்தை சுகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள். වැටිලා යමෙක් එනවද ඔබ ළඟට? விழுந்து போய் ஒருவர் உங்கள் அண்டைக்கு ඔබ வருவாரேயானால் නැවත නැගිටවන්න පුළුවන් වචන කතා කරන්න. மறுபடியும் அவரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. යමෙක් පහපයක් කරලා ඔබ ළඟට එනවද? ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டு உங்கள் அண்டைக்கு ඒ வருவாரேயானால் කෙනාව නැවත සුද්ධකම තුලට ගෙනෙන්න පුළුවන් වචන කතා කරන්න. அவரை மறுபடியும் பரிசுத்தத்துக்கு நடத்தி செல்கின்ற வார்த்தைகளை பேசுங்க. යම් රෝගියෙක් එනවද සුවය අහිමි කරගෙන ஒரு வியாதிப்பட்டவர் உங்கள் அண்டைக்கு வருவாரேயானால் வியாதியை சுகப்படுத்திக் ඔහු கொள்ளும்படியாக තුල සුවය ලැබෙන්න පුළුවන් විදියට වචන ඔබ කතා කරන්න. அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். දෙවියන් වහන්සේයි බලාපොරොත්තු. தேவன் அதே எதிர்பார்க்கிறார். මෙයයි පවුල් තුමා එපිස සභාවට ලිව්වේ. இதையே பவுலடியார் எபேசு சபைக்கு எழுதினார். අද ඔබටත් මටත් උන්වහන්සේ කියනවා. இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார், මගේ පුතා, என்னுடைய மகனே, මගේ දුව, என்னுடைய மகளே, දූෂ්‍ය වචන නික්මෙන්නට නුඹේ මුඛයෙන් ඉඩ දෙන්න එපා. கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு உன்னுடைய வாயை நீர் பயன்படுத்தாதே என்று. ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. நீ தேவனுடைய பிள்ளை. එනිසා ஆகையால் අසන්නන්ට ප්‍රයෝජන ලැබෙන පිණිස ඕනෑ කරන වර්ධන වීම සඳහා යහපත් දේම කතා කරන්න. கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை நீ பேசு. එසේ අපි කතා කරමු. அப்படி நாங்கள் பேசுவோம். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ලබා ගන්න. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். සුළු මොහොතක් ඔබ වෙනුවෙන් சற்று நேரம் உங்களுக்காக පෙම්බර දෙවි පියාණනි, அன்பின் தேவ මේ பிதா, පණිවිඩය අසාගෙන සිටින්නව இந்த தேவ செய்தியை සියලුම கேட்டுக்கொண்டு දේව දරුවන් ඔබට බාර. அனைத்து தேவ பிள்ளைகளையும் පියාණනි, තමුන්ගේ මුඛය අරියාකාරව සුරවන්න. பிதாவே தங்களுடைய வாயை சரிவர அவர்கள் දූෂ්‍ය கையாள වචන නික්මෙන්ට ඉඩ නොදී கெட்ட வார்த்தைகள் புறப்பட இடம் கொடுக்காமல் අසන්න උස්සනකට கேட்கிற ஜனங்களுக்கு ප්‍රයෝජන ලැබෙන පිණිස பிரயோஜனத்தை ඕනෑ කරන உண்டாக்கும்படியாக වර්ධන වීම සඳහා பக்தி விருத்திக்கு ஏதுவான යහපත් நல்ல දේම வார்த்தைகளை, කතා කරන්න நல்ல வார்த்தைகளையே ඔබ பேச වහන්සේ උපකාර நீங்கள் කරන්න. உதவி මේ செய்யுங்கள். පණිවිඩය කෙනෙකුට ආශිර්වාදයක් இந்த වේවා. செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் ජීවමාන இருக்கட்டும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். දෙවියන් වහන්සේ ඔබ සැමට ආශිර්වාද කරන සේක. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.